நீர் ஒருவரே, உம்முடைய நாமம் ஒருவரே உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. ராதங்க எல்லாருக்காக செபிக்கிறோம். எல்லாரும் வந்து சேர நீர் கிருபை தாங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க தேவரே. கடந்த வாரம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா கத்தாவை தீங்கு ஆபத்து எல்லாவற்றிலும் இருந்து எங்களை காத்து வழிநடத்தி நேர்த்தியாக எங்களை நடத்தி வந்தீரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நன்றி ஆண்டவரை துதிக்கிறோம் கத்தாவை. இந்த நாளுடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீரே முழுதுமாக இருந்து உடைய பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்திட்ட மாட்டார். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தரையை போற்றி துதிப்போம், அவர் நாமத்தை என்றென்றைக்கும் உயர்த்துவோம். அவர் நல்லவர், வல்லவர். இயேசு என்ற நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே. பிசாசுகள், பேய்கள், நோய்கள், வியாதிகள், சாபங்கள் எல்லாம் நடுநடுங்கும் நாமம் ஆண்டவர் இயேசுவின் நாமம். பிரைஸ் காட். போற்றி துதிப்போம் என் தேவனே, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனே, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நானே பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நானே பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலைகள் மத்தியில், yes Lord, கோர பயங்கரமான புயலில் கொடிய அலைகள் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேத்தனை அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேத்தனை அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்று போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்று போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சூழ்ந்தவிழ்ந்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சூழ்ந்தவிழ்ந்து மாறாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என்
போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. Hallelujah, praise God. ஆண்டவரை ஆராதிக்க நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Hallelujah. கொஞ்ச நேரம் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. We worship you, Lord. Hallelujah. Rebada Shamara. Hallelujah. Lord Jesus, we praise you, Lord. Hallelujah. ஆண்டவரே Jesus, Lord, we glorify you, Lord. உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், சேனைகளின் கர்த்தர். Hallelujah. 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 Rebada Shamarado. Hallelujah. Jesus, Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம். பிலிப்பி 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற கர்த்தர் நமக்கு ஒரே நாமத்தை கொடுத்திருக்கிறார். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அவர் நாமம் ஒருவரே. Hallelujah. The mighty name of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரியுங்கள். Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் நம்புங்கள். Trust in the mighty name of the Lord and Savior Jesus Christ. Oh, hallelujah. இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசி. Hallelujah. அவர் ஒருவரே உயிர்த்தெழுந்த ஆண்டவர். Hallelujah. அவர் ஒருவரே உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவர். Hallelujah. நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் ஆண்டவர். Hallelujah. நமக்காக மத்தியஸ்தராய் இருந்து பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பதாக நிற்கும் ஆண்டவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஆண்டவர் நம் வாழ்க்கையை அவருக்கேற்றபடி உருவாக்குவார். Hallelujah. நீ ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் ஒரு குயவனாக இருந்து அவருக்கேற்றபடி உன்னை உருவாக்குவார். Hallelujah. கர்த்தருக்கு முன்பதாக நீ ஒரு களிமண்ணாக போய் நிற்க வேண்டும். Hallelujah. Hallelujah. மேட்டுமை இல்லாமல், பெருமை இல்லாமல், Hallelujah, ஒன்றும் இல்லாமல் உடைந்த இருதயத்தோடு கர்த்தர் முன்னாடி போய் நிற்கும் பொழுது
கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு குயவனை போல ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. உன்னை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசி, கர்த்தரை விசுவாசி. அவர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுவே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாம் உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை குந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றேன். கண் போன போக்கை பின்பற்றினே கண்டேனில்லை என்பமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றேன். கண் போன போக்கை பின்பற்றினேன் கண்டேனில்லை என்பமே.
காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாள் எல்லாம் உம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆண்டவரே தேவரீர் ஒரு குயவனாக இருந்து எங்களை கண்ணோக்கி பாத்திரம். ஆண்டவரே தேவரீர் ஹல்லேலூயா. நாங்கள் விலை போகாத பாத்திரமாக, வெறுமையான பாத்திரமாக அப்பா தேவரீர் இல்லாதபடி என் தேவன் தேவரீர் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே தேவரீர் ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியால் நிரப்புங்க தேவரீர். பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பி தேவரீர் உமக்காக நாங்கள் வாழ நீர் கிருபை தாங்க ஹல்லேலூயா. தேவரீர் உமக்காக நாங்கள் வாழ நீர் கிருபை தாங்க தேவரீர் ஹல்லேலூயா. ஒரு குயவன் அப்பா தேவரீர் பாத்திரத்தை அப்பா நீர் அப்பா வடிவமைக்கிறீர் ஆண்டவரே ஹல்லேலூயா. வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்து கொள்வார் ஹல்லேலூயா. ஒரு குயவனை போல ஒரு பாத்திரம் எப்படி இருக்க வேண்டும், இந்த பாத்திரம் எதற்காக பயன்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிவார் ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் எதற்காக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் அறிவார் ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நீ ஜீவித்தால் ஹல்லேலூயா ஒரு பாத்திரம் ஹல்லேலூயா ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா. உங்களை வைத்து ஆண்டவர் ஒரு பாத்திரம், அவருக்கேற்ற பாத்திரமாய் ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா. நாம் நினைக்கலாம் கர்த்தர் களிமண்ணான எண்ணெய் எடுத்து ஹல்லேலூயா என்ன செய்ய போகிறார், என் வாழ்க்கையை எப்படி நடத்த போகிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். மறக்காம ஒண்ணு நினைங்க, ஒன்னு யோசித்து பாருங்க. கர்த்தர் கையில் இருக்கும் களிமண் நீங்கள் ஹல்லேலூயா. You are a clay in God's hands ஹல்லேலூயா. கர்த்தர் கையில் இருக்கும் களிமண் அவருக்கு ஏற்றபடி அவர் உருவாக்குவார் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்பி ஜீவிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்மை பார்த்து எப்படி வேணாலும் பேசலாம், ஆனால் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஆண்டவர் விட்டு வைக்குவதில்லை, அவர் அவர்களை உயர்த்துகிறார் ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நீ ஓடிவா ஹல்லேலூயா. ஆண்டவர் கரத்தில் இருக்கும் ஒரு பாத்திரம் நீ ஹல்லேலூயா. விலை உயர்ந்த பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்மை ஒன்றுமில்லை, தேவையில்லை, அவசியம் இல்லை, தேவையில்லாத பொருளாக நம்மை பார்க்கலாம் ஹல்லேலூயா. நம்முடைய வேல்யூ, நாம் யார் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தெரியும் ஹல்லேலூயா. நம்மளுடைய வேல்யூ, நம்மளுடைய மதிப்பு கர்த்தருக்கு தெரியும். ஏன் தெரியுங்களா? நீங்கள் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட பாத்திரம் ஹல்லேலூயா. உலகத்தில் மிகப்பெரிய ஹல்லேலூயா குயவனாய் இருக்கும் ஆண்டவர், அவர் சிருஷ்டிகராய் இருக்கிறவர், அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார் ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரமாய் ஆண்டவர் விடமாட்டார், அவர் நிரப்புவார், உங்கள் குடும்பத்தை கட்டி காப்பார், உங்களுக்கு சொன்னதை ஆண்டவர் செய்வார் ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்வார். வீட்டை கொடுப்பார் என்றால் வீட்டை கொடுப்பார். வார்த்தையை நம்பு. திருமணத்தை
செய்வார் என்றால் திருமணத்தை செய்து கொடுப்பார். கர்த்தர் வார்த்தையை நம்பு, விசுவாசி. ஏனென்றால் ஆண்டவர் ஒருவரே, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் கையில் இருக்கும் பாத்திரமாய் நீ இருக்கிறாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை உருவாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை உருவாக்குவார். ஹல்லேலூயா. உன்னை நீ பார்த்துக்கொள், நான் கர்த்தர் கரத்தில் இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் கர்த்தர் கரத்தில் இருக்கும் ஒரு பாத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை உருவாக்குவார். கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், அவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஒருவரே, அவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உலகம் பார்க்கும் பார்வை அல்ல. உலகம் எப்படி வேணாலும் பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அவரால் உருவாக்கப்பட்ட பாத்திரம் நான். அவரால் உருவாக்கப்பட்ட பாத்திரம் நான். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அவர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. Yes, Lord Jesus. இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே. ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே. ஏசையா, உம் நாமம் ருசிக்கையிலே. உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி
நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உலகமெல்லாம் அது மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், அது மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இயேசையா இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே. நீதிமானாதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. நீதிமானுக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. நீதிமானாதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. ராஜா நீதிமானாதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. உயிரான உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிர்
துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கர்த்தரே, ஹல்லேலூயா. நாம் துதிக்க வேண்டும். உயிரான இயேசு, உயிரோடு நம் உயிரோடு கலந்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையில் ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டிருந்தார். ஆண்டவரே, என்னை நேசிக்கிறீரா என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது, ஆண்டவர் உன்னை எப்படி முதல் பார்த்தனோ அதை போல இன்றைக்கும் நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் அதுதான் இன்றைக்கு காலையில ஆறுதலும் தேறுதலும் படுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்களை எப்படி நான் முதல் உங்களை சந்தித்தனோ, the first time, the first love, உங்களை எப்படி நான் முதல் சந்தித்தனோ அதை போல இன்றைக்கும் நான் உங்களை நேசிக்கிறேன். உங்களை நான் நேசிக்கிறேன். கர்த்தருடைய அன்பு எல்லாவற்றிலும் பெரிதானது. கர்த்தருடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு எல்லாவற்றிலும் மேலானது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. உயிரான இயேசு நம்முடைய உயிரோடு கலந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிர் கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கர்த்தர் உங்கள் உயிருடன் கலந்திருக்கிறார், உங்கள் ஜீவனுடன் கலந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் கலந்திருக்கிறார், உங்கள் பிள்ளைகளிடத்தில் கலந்திருக்கிறார், உங்கள் தலைமுறையுடன் கலந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாதது. மனிதன் மாறலாம், நேற்றும் இன்றும் மாறாதவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நீங்க யோசிக்கலாம், ஆண்டவர் என்னை நேசிக்கவில்லையா, கர்த்தர் ஒருவேளை மாறிவிட்டாரா என்று. கர்த்தர் மாறவில்லை. இன்றைக்கு காலையில ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் மாறவில்லை, உங்களை நேசிக்கிறார். உங்களை முதல் எப்படி சந்தித்தாரோ, சிறு வயதில் எப்படி சந்தித்தாரோ அதை போலவே இப்பொழுதும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களை கைவிட மாட்டார் அவர். ஹல்லேலூயா. அவர் பாசம், அவர் நேசம், அவருடைய அன்பு மாறாதது. அவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், இரட்சகர், மீட்பர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய அன்பு என்றைக்கும் மாறாதது. அதனால தான் பாருங்க, பிதாவானவர் உங்களையும் எங்களையும் காப்பாற்றுவதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அவரை விட்டு வைக்கவில்லை, அவரை பிடித்துக் கொள்ளவில்லை. ஐயோ என்னுடைய குமாரன் என்று அவர் பிடித்துக் கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. ஏன்? இந்த உலகத்தை, உங்களை அவ்வளவாய் அவர் நேசித்தார். ஹல்லேலூயா. உங்களை நேசிப்பதினால், கர்த்தர் உங்களை நேசிப்பதினால் அவருடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், கர்த்தர் ஒருவரே இரட்சகர். அவரை நீங்கள் கைவிடாமல், ஹல்லேலூயா, அவரை நீங்கள் என்றைக்கும் பற்றிக் கொள்ளுங்கள். அவரே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். கர்த்தர் உங்களை தேடி வருகிற ஆண்டவர். எங்கோ நான் வாழ்ந்தேன்,
அறியாமலே என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். சொல்லுங்க ஆண்டவருக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இயேசுவே ஆண்டவர். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். இயேசுவே கலங்காதே என்று கண்ணீரை கரம் பற்றி நடத்துகிறேன். சொல்லுங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதா தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. காக்கிற தேவன் அவர் ஒருவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து காப்பவரே. தேவ மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே, மறவாத தேவ மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி, உமக்கு நன்றி. நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவே நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ஆவியானவரே,
கரவத அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே நம்முடன் இருப்பவர் அன்பான தேவன், இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள ஆண்டவர், ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர் அவர் ஒருவரே. கர்த்தர் ஒருவரே உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவரையும் கைவிட மாட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். அவர் அன்பை உங்களை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. God is love. கர்த்தர் அன்பாய் இருக்கிறார். God is love. அவர் அன்பு மாறாதது. உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீ கர்த்தரை விசுவாசித்தால், நீ கர்த்தரை விசுவாசித்தால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை நினைத்து பாருங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களை வழி நடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே தேவரீர். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை எங்களை அப்பா தேவரீர் நீர் நேசிக்கிறீர், நீர் கைவிடவில்லை, நீர் எங்களை விரும்புகிறீர் அப்பா. நீர் எப்படி எங்களை பார்க்கிறீரோ அதை போல இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. நீர் கைவிடாத தேவன் என்பதை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. உறுதிப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரை. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் வார்த்தையை நம்பி விசுவாசித்து நடக்க நீர் கிருபை தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா சுகவீனம், பலவீனம், வியாதி அப்பா எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் இந்த வேளையில். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்தினாலே எல்லா சாபங்கள், எல்லா நோய்கள், எல்லா பிசாசின் சக்திகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுகிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நிர்மூலமாக்குகிறோம். ஹல்லேலூயா. எதுவும் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குகிறோம். எதுவும் நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் உடைவதாக. குடும்பத்தை சுற்றி இருக்க கட்டுகள் உடைவதாக. பினான்சியல் கட்டுகள் உடைவதாக. ஹல்லேலூயா. டெலிவரன்ஸ் ஹல்லேலூயா உங்கள் குடும்பத்தில் உண்டாவதாக. இந்த நேரத்தில் கூட கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார் எல்லாவற்றிலும். ஹல்லேலூயா. விடுதலையோடு கர்த்தரை ஆராய்ந்துங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலை முழுதுமாக தந்திருக்காங்க. நன்றி. வழிநடத்தி பலப்படுத்துங்க. ஜெபத்தை மீட்பர் ரட்சகரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உட்காருங்கள். Praise the Lord. Hallelujah. Praise God. நாளில் கூட இந்த ஆராதனைக்கு
ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். முதல் முறையாக கணவன் மனைவியாக வந்து நம்ம ஆராதனையில் கலந்து கொள்ளும் தம்பதியார்கள் சுரேஷ் அவர்களுக்கும், வாங்க மேலே வாங்க, எஸ்தர் அவர்களையும் ஜெபி மேலே வந்து பிரைஸ் காட். ஹல்லேலூயா. திருமணம் ஆகி நம்ம சபைக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம அவர்களுக்காக கைகளை நீட்டி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே சுரேஷ்காகவும் எஸ்தருக்காகவும் ஜெபிக்கிறோம். இருவரையும் கர்த்தாவே தேவரீர் நீர் அப்பா இணைத்ததற்காக நன்றி. இது பரலோகத்தில் செய்யப்பட்ட ஒரு திருமணமாக இணைப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் 2 பேரும் கர்த்தாவே உமக்காக ஒரு குடும்பத்தை, உமக்காக ஒரு ஜெனரேஷனை உருவாக்க நீர் கிருபைத்தாங்க. இவர்களை ஆசீர்வதிங்க தேவரீர் அப்பா. இவர்கள் செய்யும் எல்லா காரியத்திலும் அப்பா நீரே இருந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் தாங்க. இரு குடும்பங்களை இணைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் நீரே இவர்களுடன் இருந்து கர்த்தாவே இந்த குடும்பத்தை கர்த்தாவே உமக்கேற்றபடி அப்பா தேவ பயத்திலும் பக்தியிலும் வளர்க்க நீர் கிருபைத்தாங்க அப்பா. தேவரீர் அப்பா கட்டி அமைக்க நீர் கிருபைத்தாங்க அப்பா. இவர்களின் சாட்சி மூலமாக சுற்றி இருக்கிறவர்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வர நீர் கிருபைத்தாங்க ஆண்டவர். இயேசு கிறிஸ்து தான் ஒரே ஆண்டவர் என்று தெரிந்து கொள்ள தேவரீர் இவர்கள் சாட்சியாக வாழ நீர் கிருபைத்தாங்க. இவர்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே தேவரீர். நாங்கள் சபையாக சேர்ந்து இந்த தம்பதியர்கள் 2 பேர் சுரேஷையும் கர்த்தாவே தேவரீர் எஸ்தரையும் இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் உம்முடைய சமாதானம் சந்தோஷம் கர்த்தாவே என்றைக்கும் இந்த குடும்பத்தில் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ரைட். ஸோ இந்த ஜூலை மாதத்தில் ஹல்லேலூயா ரோம் பற்றி நம்ம பார்த்துன்னு இருக்கோம். நம்முடைய ஆராதனைகள் ஒவ்வொரு ஞாயிறும் 7:30க்கு ஜேடிஏ ஹாலில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் கர்த்தரால் ஏவப்பட்டால் நீங்கள் வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய வார்த்தை மூலம் உங்களை விடுவிப்பார், பெரிய அற்புதங்களை செய்கிறார். நாம் நிறைய சாட்சிகளை நம் சபையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொன்னதை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார், எல்லாவற்றிலும் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த சபையில் நம்முடைய சபையில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜேடிஏ ஹால் பாலுநகரில் இருக்கும், விருதம்பட்டில் இருக்கும் ஜேடிஏ ஹாலில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். அதே போல் வாரம் ஒரு வாரமும் சொல்லி கொண்டிருக்கிறேன், நம்மளுடைய சபை கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அஸ்திபாரத்தை எழுப்பி அதை மேலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தளம் போடவில்லை, ஆனால் அது ஓரளவுக்கு வந்திருக்கிறது. நீங்கள் சின்சியராக இதற்காக ஜெபிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபங்களினால் இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும், ஐஎம்டிவி ஆஃபீஸும் கட்டப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம் சபையாக. அதனால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த சபை சீக்கிரமாக கட்டி முடித்து ஆராதனை அங்கே செல்ல வேண்டும் என்பதற்கு நீங்கள் எல்லாம் ஜெபித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஒருவேளை எங்களை பார்த்து சந்தித்து பேச வேண்டும், இல்லை ஏதாவது எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொல்ல விரும்பினால் நம்பர் போட முடியுமா? போட முடியாதா? நம்பரை அவர் போடுவார், நம்மளுடைய கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அவர்கள் போடுவார். இது மெசேஜ் முடிகிறதுக்குள்ளே எப்படியாவது போட்டு முடிச்சு வரோன்னு நினைக்கிறேன். கீழே நம்பரை நீங்கள் பார்த்து நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த மாதம் நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு செய்தி தலைப்பு ரோம் நாடு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ரோம் நாட்டின் ஒரு காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது, இப்போ ரோம் நாட்டை பற்றி நாம் பார்த்தோம். போன வாரம் வந்து ரோம் நாடு எப்படி ஆண்டவர் கொண்டு வந்தார், எப்படி அமைத்தார், எப்படி
அந்த தரிசனங்களை நேபுக்கத்நேசர் தந்தார், தானியேலுக்கு தந்தார். எப்படி இதெல்லாம் உருவாகுகிறது என்பதை ஆண்டவர் எல்லாரும் காட்டி, அதை எப்படி ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆண்டவர் காட்ஸ் டைமிங் அண்ட் காட்ஸ் பிளான் என்பதை நாம் பார்த்தோம் போனோமா. கரெக்டுங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த வாரம் நாம் பார்க்க போகும் பெரிய விசுவாசம், கிரேட் ஃபெய்த் என்று நாம் பார்க்க போகிறோம். பெரிதான விசுவாசம் என்ன, கிரேட் ஃபெய்த் என்றால் என்ன என்று ஆண்டவர் ஒரு 2 இடங்களில் தான் பெரிய விசுவாசம் என்று சொல்லியிருக்கிறார், கிரேட் ஃபெய்த் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, அதை தான் நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, ரோம அதிபதி ஒருவர் ஹல்லேலூயா ஆண்டவரிடத்தில் வருகிறார், உதவி கேட்க ஆண்டவரிடத்தில் வருகிறார். ரைட், ரோம அதிபதிகள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு யார் கடவுள் என்றால் சீசர் தான் கடவுள். நீங்கள் நன்றாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ரோம காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலை என்ன, சீசர் தான் கடவுள். அவரை தவிர இவர்கள் எந்த ஒரு காரியத்தை அப்ரூவலோ எதுவும் அவரை மட்டும்தான் இவர்கள் அணுக வேண்டும், அவர் சொல்வதை தான் செய்ய வேண்டும். அவர் கடவுளாக தான் இருந்தார். எந்த ரோம காலத்தில் எந்த கடவுளும் அவர்களுக்கு கிடையாது. நீங்கள் பார்த்தீர்கள், அந்த சிலையோ இந்த சிலையோ, அந்த தெய்வமோ இந்த தெய்வமோ, எந்த தெய்வமும் கிடையாது. கிரேக்கர்களுக்காக ஏதாவது ஒரு தெய்வம் அந்த காலத்தில் இருந்தது. அலெக்சாண்டர் கூட எந்த தெய்வமும் கிடையாது, அவர் எந்த தெய்வத்தையும் வணங்கவில்லை. கடைசியில் அவர்களுடைய அந்த 4 கமாண்டர்ஸ் தான் என்ன பண்ணுறார்கள், தெய்வத்தை கொண்டு வருகிறார்களே தவிர அலெக்சாண்டர் த கிரேட் அவர் எந்த தெய்வத்தையும் வணங்கவில்லை. ரோம காலகட்டத்திலும் ஆண்டவர் ஒரு தெய்வம் இல்லாமல் இருந்தது, ஆனால் மனிதனை தெய்வமாக பார்க்கிற காலகட்டமாய் இருந்தது. ஹல்லேலூயா, மனிதனை தெய்வமாக பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டம். சீசர் தான் கடவுள். இந்த ரோம அதிபதி ஆண்டவரை தேடி ஓடி வருகிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இந்த ரோம அதிபதி ஆண்டவரிடத்தில் தேடி வருகிறார். அவருடைய வீட்டில் அவருடைய வேலைக்காரன் அவன் சுகவீனமாய் இருக்கிறான். படிப்போம் 5ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம சாதாரணமா படிச்சுட்டு போயிடலாம். ஒரு 100க்கு அதிபதி, ரோம 100க்கு அதிபதி வந்தான். அவர் பெரிய அதிகாரி. வந்தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து, என்னுடைய வேலைக்காரன் கஷ்டப்படுறான், சாவ கிடக்கிறான், அவரை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். இவ்வளவுதான் இந்த மேட்டர். இதை எப்படியே படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இதில் இருக்கும் ஒரு மெசேஜ், ஒரு செய்தி என்ன, இந்த ரோமர் அதிபதிக்கு சீசர் தான் கடவுளாக இருந்தார். ஆனால் இந்த இடத்தில் அவனுக்கு ஒரு மாற்றம் வந்தது. அவன் மனிதனோ பொன்னோ பொருளையோ அவன் கடவுளாக பார்க்கவில்லை, சீசரை கடவுளாக பார்க்கவில்லை. இப்பொழுது அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் கடவுளாக பார்க்கிறான். ஹல்லேலூயா. Just because the Roman centurion saw Jesus Christ as God, he approached him. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக பார்த்ததால் தான் அவன் அவரிடத்தில் போனான். அவனுக்கு நன்றாக தெரிந்தது, இவர் கடவுள், இவரால் நம்மை காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் இருக்கும் என்னையும் சேர்த்துதான் சொல்கிறேன், நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஷோகேஸ்ல இருக்கும் ஒரு சிலுவை போல இல்ல ஒரு படத்தை போல துடைத்து வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் சிலுவை ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்போம், இல்லை இயேசு கிறிஸ்து ஜீசஸ் இஸ் லார்ட் என்று ஒட்டி வைத்திருப்போம், எல்லா காரியத்தையும் செய்து வச்சிருப்போம். ஆனால் இருதயத்தில் மனிதர்களை நம்பக்கூடாது, பணத்தை நம்பக்கூடாது, எந்த ஒரு பொருளையும் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் நம்பக்கூடாது. ஒரு பிரச்சனை, அதை நான் ஆண்டவரிடத்தில் தான் போவேன்
என்ற வைராக்கியமான வாழ்க்கை மனிதனுக்கு தேவை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவான நமக்கு அது தேவை. ஒரு கர்த்தரே அறியாத மனிதனுக்கு ஆண்டவர் திடீர் என்று கடவுளாக தெரிகிறார். அவன் அவரிடத்தில் ஓடி வருகிறான். அவன் செய்த ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் என்ன தெரியுங்களா? அவன் கர்த்தரிடத்தில் வந்தது தான். ஹல்லேலூயா. வேற எங்க ஓடிந்தாலும் அவனுடைய வேலைக்காரனை காப்பாற்றிருக்க முடியாது. ஆனால் அவன் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவன் கடவுளாக பார்த்தான். ஹல்லேலூயா. அதனால்தான் அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஓடி வந்தான். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை கடவுளாக நீங்கள் பார்த்தால் நீங்கள் செய்யும் முதல் காரியம் எல்லாவற்றிலும் ஆண்டவரிடத்தில் தான் முதலாக போவீர்கள். ஹல்லேலூயா. வேற மனிதர்கள் கிட்ட யார்கிட்டையும் போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரே ஆச்சரியம். இஸ்ரவேலிலே கூட இவ்வளவு பெரிய விசுவாசம் நான் பார்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இரண்டாம் காரியம் பார்த்தோம் என்றால், அந்த மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து சுகுவினம் பலவீனம் பிசாசு எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் இருக்கிறது என்பதை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அதனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட போனான். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட ஒருத்தர்கிட்ட உதவிக்கு போறோம், ஒருத்தர்கிட்ட போய் கேட்கிறோம் அப்படின்னா இவர்களால முடியும் என்பதை தெரிந்துதான் போகிறோம். ஒரு கவர்மெண்ட் அதிகாரி கிட்ட போறோம், ஒரு கலெக்டர் கிட்ட போறோம், இல்லை வேற யார்கிட்ட போறோம். எதற்காக போகிறோம்? இவர்கள் கையெழுத்து போட்டால் இவர்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, இவர்களால் செய்ய முடியும் என்பதை தான் பார்த்து போகிறோம். ஹல்லேலூயா. ஏன்? நமக்கு தெரியும், நாம் விசுவாசிக்கிறோம் அவர்களால் முடியும் என்று. இந்த இடத்தில் இந்த மனிதன் ரோம அதிபதி இயேசு கிறிஸ்துவால் சுகமாக்க முடியும், அந்த நோய் விட்டு விலகும் என்று அபாரமாக ஒரு விசுவாசத்தை ஒரு வைத்திருந்தான். கர்த்தர் ஆண்டவரின் அத்தாரிட்டி மேல நம்பினான். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு காரியம் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். சாதாரணமாக தூக்கி போட்டு போக முடியாது இந்த குறிப்பை. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய அதிகாரத்தின் மேல் உங்களுக்கு விசுவாசம் வேண்டும். இதுதான் நான் சொல்லினேன். You should believe and have faith in the authority of God. ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்றவங்களுக்கு எனக்கு ரொம்ப கோபம் வரும் அவங்கள பார்த்தா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே அப்படின்னு சொல்றவங்ககிட்ட. ஏன் அப்படின்னா, அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் என்ற நாமத்தை முதலாவது ஏனென்றால் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. He is Lord. இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்கிறார்கள். அப்படி சொன்னாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவர் பக்கத்தில் இருக்கும்போது நான் தட்டி சொல்லலான்னு யோசிப்பேன். அந்த போதகரே தட்டி அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லலான்னு யோசிப்பேன். சரி, நமக்கு எதுக்கு, சரி ரைட்டு அப்படி சொல்லி என்னைக்காவது ஒரு ஆள் வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்லலாமே. ஏன்னா இன்றைக்கு நம்ம போதகர்களுக்கோ இல்லை ஊழியக்காரர்களுக்கோ இப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவர்கள் என்னை தப்பாக யோசிக்கிறாங்க. இவர் படித்தவரா, இவர். நான் கர்த்தரை நேசிப்பதினால், கர்த்தரை அதிகமாக நேசிப்பதினால் அன்பாக சொல்கிறேன் இந்த வார்த்தை. ஏன் அப்படின்னா, ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது. Unless you believe that Lord Jesus Christ has authority, நீ விசுவாசித்தால், அதிகாரம் இருக்கிறதுன்னு விசுவாசித்தால் தான் அது உங்கள் வாழ்க்கையில செயல்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா இந்த பூமியில் இருக்கும் பரலோகத்தில் இருக்கும் எல்லா காரியங்களுக்கும் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்போ ஒரு துளி கூட நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் ஒருவேளை அப்படி லேசா இது சாத்தியமா அப்படின்னு யோசித்துட்டீங்கன்னா அவர் அதிகாரத்தை நீங்க வந்து அதை மதிக்கலனா, ஆண்டவரால் கூடும், எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றாலும் ஆண்டவரால் கூடும் என்று நாம் ஹல்லேலூயா. போன மாதத்தில் கூட பார்த்தோம் அந்த வார்த்தை. இன்னைக்கும் நான் யோசிக்குவேன் சிலத்துல. என்ன? தானியேலை சிங்க கெபியிலும் காப்பாற்றினார். சிங்க கெபிக்கு முன்னாடி காப்பாற்றவில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை சூறை அந்த இதுல நெருப்பில் தான் காப்பாற்றினார். அதற்கு முன்பதாக எந்த சூழ்நிலை இருந்தாலும் அங்கே ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. You should believe in the authority of God. இந்த மனிதன் ரோமன்
இவன் கர்த்தரை அறியாதவன். பக்கம் சுற்றி இருக்கிறாங்க, பரிசேயர் சதிசேயர் எல்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் இஸ்ரவேலின் கிரேட் ஞானிகளாக இருந்தாங்க அந்த காலத்தில். அவங்களுக்கெல்லாம் திங்க் டேங்க், அதிகமாக வேதத்தை ஆராய்ந்து. இவர்களுக்கே இல்லாத ஒரு விசுவாசம் இந்த மனிதனுக்கு இருந்தது. அதை தான் ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். யார் இவர் அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் கர்த்தருக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். அதனால் நாம் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஆண்டவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. கர்த்தரால் கொடுக்க முடியும். கர்த்தர் விரும்புகிறார் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏதாவது நமக்கு வேணும் அப்படின்னா ஒன்றா கேட்காதீங்க, 5 கேளுங்க. ஹல்லேலூயா. 10 கேளுங்க. ஏனாலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஒன்று ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. இந்த பாடல்கள் கூட சில பாரு, ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே என்னும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஏதாவது ஏன் செய்யணும்? எது வேணாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தெளிவாக கேளுங்க. இதுதான் வேண்டும் என்று கேளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. 10 மடங்காக கேளுங்கள், 100 மடங்காக கேளுங்கள். ஹல்லேலூயா. என் மனைவியெல்லாம் கேட்டு வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா பயந்தே போயிடுவீங்க. கர்த்தரை கிட்ட ஆண்டவரே யோசித்துன்னு இருக்கிறாரு, என்ன இப்படி கேட்டுட்டாங்களே அப்படின்னு. அப்படி கேட்டு வச்சிருக்காங்க. கர்த்தரிடத்தில் கேளுங்கள், அவருக்கு அதிகாரம் இருக்கு என்பதை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த மனிதன் விசுவாசித்தான். இந்த நோய், இந்த வியாதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி ஒன்றுமில்லை. அதை விசுவாசி. ஹல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவர் நிறைய பேர் சாட்சிகள் ஏராளம். இப்போ நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் சாட்சி சொல்கிறாங்க, மேடையில் வந்து சாட்சி சொல்கிறாங்க, யூடியூப் பார்த்தா சாட்சி எவ்வளோ பேர் சாட்சி சொல்கிறாங்க. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நம்பி என்னத்துக்கு கிறிஸ்துவர் ஆகிட்டுக்கணும் இல்லையா? இந்தியாவே கிறிஸ்துவர்களாக நாடாக மாறி இருக்கணுமா இல்லையா? கரெக்டாக இல்லையா? சாட்சிகள் அவ்வளோ இருக்குது யூடியூப்பில். சபையில் ஏறி நம்ம சபையில் சொல்கிறாங்க, மற்ற சபையில் சொல்கிறாங்க, எவ்வளோ இவாஞ்சலிஸ்ட் கூட்டங்களை சொல்லிடுறாங்க. மிரக்கிள்ஸ் அங்கேயே நடக்குது. கண்கள் குருடர்களாக இருக்க பார்க்குறாங்க, நடக்கிறாங்க. முடவர்கள், இவ்வளோ மிரக்கல்ஸ் நடக்குது. இவ்வளோ மிரக்கல் நடந்தும் நம்பாத ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? அப்படி இதை பார்த்து விசுவாசித்து ரட்சிப்புக்குள் வரணும் அப்படின்னா இன்னைக்கு இந்தியா முழுதுமாக ரட்சிப்புக்குள் வந்திருக்கணும். அவ்வளோ அற்புதங்கள் இந்தியாவில் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது? தோமா காலத்திலேருந்தே செஞ்சுருக்க. அதுக்கு முன்பதாகவே செஞ்சு கூட, தோமா வர்றதுக்கு முன்பதாக இங்கு ஒரு யூத கூட்டம் இருக்கிறது. அவர் இங்கே வந்து இறங்கும் பொழுதே யூத கூட்டம் அங்கே இருக்கிறது. கோவாலையும் கேரளாலையும் அங்கேயும் யூத கூட்டம் இருக்கு. தோமா வந்து இறங்கும். அப்போ பாருங்க, எப்பொழுதும் அற்புதத்தை. அப்போ சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு விசுவாசத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ரோம அதிகாரி அவன் மற்றவர்களை சொல்வதை அவன் கேட்கவில்லை. அவன் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, கேட்கவில்லை. ஆனால் கர்த்தர் மேல், அவர் அதிகாரத்தின் மேல் விசுவாசித்து அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. நாமும் அதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, படிப்போம். மேலே படிங்க, 6ஆம் வசனம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதக்காரனாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் இமிடியேட்டா என்ன சொல்றாரு? இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு என்று சொன்னவுடன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் வருகிறேன் என்றார். ஹல்லேலூயா. நாம் யோசிப்போம், ஆண்டவர் ரொம்ப ஏராளமான கூட்டம் அவரை சுற்றி இருந்தது. அவர் ஏற்கனவே நிறைய பேருக்கு கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டிருந்தார். அவருக்கே நிறைய வேலை இருந்தது. அவரை சுற்றி எப்பொழுதும் சுகவீனம், பலவீனம், வியாதியாக இருக்கிற சுற்றி இருந்துனே இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நான் வருகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்கு மத்தியஸ்தராக இருப்பதற்காக, இரட்சகராக இருப்பதற்காக அவர் விருப்பப்படுகிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம தான் என்ன யோசிக்கிறோம்? இந்த ஜெபத்தை பண்ண ஆண்டவர் கேட்பாரா? இதை நம்ம கேட்டால் ஆண்டவர் கொடுப்பாரா? ஆண்டவரிடத்தில் இதை கேட்கலாமா, இதை சொல்லலாமா என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் எதையும் சொல்லலாம். ஆண்டவர் நமக்கு செய்ய விரும்புகிறார் என்று இந்த வசனத்தில் நாம் பார்க்கலாம். நான் வருகிறேன், அவனை சுகமாக்குகிறேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார்.
அவர் ஒரு வழக்காடும் ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறார். அவர் ஒரு ஹை பிரீஸ்டாக, ஒரு ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் நமக்காக வழக்காடும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. படிப்போம் சில வசனங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால், ஹல்லேலூயா, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அதிசயங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ண நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கை ஆண்டவர் இப்பொழுது நம்மோடு புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதை தான் நம்ம கம்யூனியன் கொடுக்கும்போது இது உங்களுக்கான புதிய உடன்படிக்கை என்று சொல்கிறோம். கர்த்தர் மனிதனோடு நம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். புதிய உடன்படிக்கை என்னன்னா நியூ கவனன்ட். அப்படின்னா என்ன? ஒரு புதிய அக்ரிமெண்ட். அப்படின்னா என்ன? கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால் ஒரு அக்ரிமெண்ட்டை பிதாவுடன் செய்திருக்கிறார். அது என்ன? நம்மை பிதாவுடன் இணைப்பதற்காக ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்பது இது ஒன்றுதான், பிதாவானவர் கேட்பது இது ஒன்றுதான். என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அவர் வார்த்தையை விசுவாசி என்பது மட்டும்தான் ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் பிதாவானவர் என்ன சொல்கிறார்? ஏவன் குமாரனை விசுவாசிக்கிறானோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்கிறார். ஹல்லேலூயா. அப்பாருங்க, கர்த்தர் மத்தியஸ்தராய், இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம எதற்காக கவலைப்பட வேண்டும்? பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவரோட நான் வருகிறேன் என்று எழுந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் வருகிறேன் என்று எழுந்தவர், அவர் நமக்கும் நான் செய்கிறேன் என்று சொல்வார். இதை நாம் மறக்கவே கூடாது. அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையில் நாம் எல்லாம் பங்காய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. படிப்போம். அடுத்த வசனம் பாருங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படித்தீர்கள் என்றால், ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியாய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் புதிய உடன்படிக்கைக்காக என்ன பார்க்கிறாரு? ஆசாரியனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஆசாரியனாக இருக்கிறார். அவர் நமக்கு பிரதான ஆசாரியர். உலகத்தில் இல்லை, ஆனால் பரலோகத்தில் நமக்காக பிரதான ஆசாரியார் தன்னுடைய இரத்தத்தை வைத்துக்கொண்டு பிதாவுக்கு முன்பதாக நிற்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் நீங்கள் இந்த அதிகாரத்தை போய் வீட்டில் படித்து பாருங்கள். நம்ம எபிரேயர் 7ஆம் அதிகாரம். அதில் ஆண்டவர் சொல்லுது, ஆண்டவருடைய இரத்தத்திற்கு வேல்யூ இருக்கு. The blood of Jesus Christ is precious. அவருடைய இரத்தம் எடுத்துக்கொண்டு பிதாவானவருக்கு முன்பதாக நிற்பதால் நமக்காக ஒரு பிரதான ஆசாரியராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னே நிற்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பிரதான ஆசாரியர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதே 24ஆம் வசனம், அதே 7ஆம் அதிகாரம் 24, 25 படிங்க. ஹல்லேலூயா. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் என்று அந்த வார்த்தை தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நீ ஒரு வேளை நாம விசுவாசம் குறைவாக இருக்கிறது என்றால் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருடன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுதலை நாம் சந்தேகப்படுற நிலைமை வந்துடுது. அதனால என்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைவிட மாட்டார் என்று விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று விசுவாசியுங்கள்.
அவர் நம் ஜெபங்களை கேட்கிறார், நம் வேண்டுதலை கேட்கிறார், நம் கண்ணீரை பார்க்கிறார். அவருக்கு நம்மை பற்றி எல்லாம் நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. அவர் கைவிடாத ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மேலே படிக்கும் பொழுது இந்த 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 மனிதன் என்ன சொல்கிறான்? ஆண்டவர் டக்குன்னு எழுந்து நான் வருகிறேன், வாங்க போலாம் என்று சொன்னவுடன் இந்த மனிதன் என்ன சொல்கிறான்? மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மனிதன் உடனே ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறான்? படிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று அந்த மனிதன் சொன்னான். ஹல்லேலூயா. இதை கேட்டவுடன் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கலக்கமாகிவிட்டது. யார் இந்த மனிதன்? கிரேட் ஃபெய்த், பெரிய விசுவாசம் என்று இவனை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய வார்த்தையை அவன் நம்பினான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை அவன் நம்பினான். அவர் அவனை கைவிட மாட்டார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அங்கே நடக்கும் என்பதை விசுவாசித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவார். எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் என்னை பார்க்குறவங்கெல்லாம் முட்டாள் என்று யோசிப்பார்கள். ஏன்னா நான் ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே நம்புவேன், அதை அப்படியே பற்றி கொண்டு நடப்பேன். ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்தா அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஆனால் பைத்தியம் போலக்குது அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா இவர் செய்கிறதெல்லாம், இவர் கூடலாம் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. இவர் செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தியம் கூட பரவாயில்ல போலுது அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்புவேன். இவர் இப்படி தான் செய்ய போகிறாரு, இவர் இப்படி இனிமேல் செய்ய போகிறாரு, இதை பற்றியே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆணித்தரமாக நம்புவேன். அப்படி கூட போக மாட்டேன். அதனால் இந்த உலகம் எப்படி நம்மை பார்க்கிறது? இது பைத்தியம் அப்படின்னு விஷயம். கிறிஸ்துவுக்கு நான் பைத்தியமாய் இருப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நான் பைத்தியக்காரன் என்றால் பிரச்சனை கிடையாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் தெரியும், ஆண்டவருக்கு என்னை தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசி. இந்த இடத்துல அந்த ரோம அதிகாரி அவன் கிறிஸ்துவன் அல்ல, அவன் யூதன் அல்ல, அவன் பரிசேயன் சதிசேயன் அல்ல, இல்லை. ஆனா ஒரு வார்த்தை சொல்றான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே கலங்கிட்டார். நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை பாருங்க. அப்போ நமக்கு வாக்குத்தத்த வசனம் ஆண்டவர் கொடுக்குறாரா? ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது சில வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்துருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருப்பார். கரெக்டா இல்லையா? எல்லாம் பைபிளில் வச்சிருப்பீங்க. அந்த வாக்குத்தத்த வசனத்தை மீறி ஏதாவது நடக்கும்னு நீங்க நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். நீங்களே சொல்லல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் பைபிளில் வச்சிருக்கேன், சும்மா புக் மார்க் மாதிரிலாம் வைக்கல, உண்மையாலே விசுவாசத்தை வச்சிருக்கேன். ரைட்டா? ஹல்லேலூயா. நீங்க இதை என் வாழ்க்கையில செய்ய போறீங்க, அதை விசுவாசிக்கிறேன். உலகம் எப்படி வேணா சொல்லட்டும், யாரும் எப்படி வேணா சொல்லட்டும், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் கர்த்தர் எனக்கு செய்வார் என்று ஆணித்தரமாக நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய விசுவாசம், அந்த விசுவாசம் தான் ஆண்டவர் என்ன சொல்றது? கிரேட் ஃபெய்த் என்றார். ஹல்லேலூயா. நீங்கள் கலங்காமல் இருங்கள், ஆண்டவர் வார்த்தை மூலம் செய்து முடிப்பார். இது எடுத்துக்காட்டு நிறைய. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை மன்னிப்பை கொடுக்கிறது. ரைட்டா? ஒரு ஒரு பேரலிட்டிக் பர்சன், ரைட்டா, பக்கவாதம் இருந்த பர்சனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க, உங்களுக்கு அது தெரியும். அப்போ பக்கவாதம் இருந்த பர்சனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது ஆண்டவர் அவனை பார்த்து, உன் பாவங்கள் நீங்கினது, உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஐ ஃபர்கிவ் யுவர் சின்ஸ் என்றார். சுற்றி இருக்கிறவங்களோ ஒரே இது, இவர் யார் மன்னிக்க? ஏன்னா இஸ்ரவேலர்களுக்கு தெரியும், பாவத்தை மன்னிக்கிறவர் கடவுளால் தான் முடியும், மனிதனால் கூடாது என்று. அப்பவே ஒரே சலசலப்பாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில் இருக்கும் பாவங்களை மன்னிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மனிதன் விசுவாசித்தான், உடனே ஆண்டவர் கையை பிடித்து தூக்கினார், அவன் சுகமானான். ஹல்லேலூயா.
பாருங்க, ஒரு இடத்துல ஜாக்கியஸ் இறங்கி வா, உன் வீட்டில் இன்றைக்கு ரட்சிப்பு இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் அவர் வார்த்தை கொடுக்கும் பொழுது அந்த வீட்டில் ரட்சிப்பு உண்டானது. கரெக்டா இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை ஒரு வீட்டில் ரட்சிப்பு உண்டாகும். அப்ப பாருங்க, எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நீ நம்பு. வேதத்தை நம்ம படிக்கிறோம், அப்படியே படிச்சுட்டு போனோம். இப்போ இது கூட நம்ம இந்த ரோம போர்ச்சேவனை பற்றி பார்த்து கொண்டு இருக்கோம். இந்த 100க்கு அதிபதி நம்ம நின்று படிப்பதால், ஒவ்வொரு இடத்துல நின்று படிப்பதால் ஆண்டவர் சில காரியங்களே சொல்லி கொடுக்குறார். அப்போ இந்த வார்த்தை என்ன செய்கிறது? ஒரு மனிதனுக்குள் கிரியை செய்கிறது. என் வார்த்தை வெளியே போனால் வெறுமையாக வருவதில்லை. இட் டசன்ட் கம் எம்டி. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையிலே விசுவாசி. எந்த காரியம் இருந்தாலும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரால் கூட. இந்த நாட்களில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் பாடம் என்ன? ஒரு பக்கம் ஜெபிக்கணும், ஒரு பக்கம் கேட்கணும், எல்லாம் செய்யணும், இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்கு, ரைட்டா? அதுக்கு மேலே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜெபம் செய்வது. ஆனால் அது ஆண்டவர் கொடுப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ ஜெபித்து அதை பெற்றுக்கொள்வேன், ஆண்டவர் செய்து முடிப்பார் என்று விசுவாசம் தேவை. அது எப்படி தேவை? கர்த்தர் ஆண்டவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கு என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் உடனே நம் பக்கமாய் வந்து நிற்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு என்ன தெரியுங்களா? நமக்கு டெஸ்ட்டு கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கிறையா இல்லையான்றதான் டெஸ்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறையா இல்லையா? எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் என்ன முன் குறித்தாரோ அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு எவ்வளவோ போராட்டம் இருந்தது, ஆனால் சவுலிடத்தில் ஆண்டவர் தாவீதை ஒப்பு கொடுக்கவே இல்லை. அவர் என்ன முன் குறித்தாரோ தாவீது வாழ்க்கையில் அதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஏற்ற நேரம் வரும்பொழுது அவனை ராஜாவாக ஆண்டவர் நிறுத்தினார். கர்த்தரை நேசிக்கிறவர்கள், இந்த மாதத்தில் நாம் ஒரு விஷயத்தை நல்லா தெரிந்துக்கோங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தால் அதை கையை வைத்து அது மேலே ஜெபித்து அதை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் எனக்கு செய்வார், செய்து விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்து விட்டார். இதுதான் செய்தி, இதுதான் செய்தி. இதுக்கு மேலே ஒரு செய்தியும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசித்தால் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறார். அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். அது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்து விட்டார் என்றால் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருக்க, அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்பது அவருடைய கடமையாக இருக்கிறது. அதை அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்ப கிரேட் ஃபெய்த்னா என்ன? பெரிதான விசுவாசம் என்றால் என்ன? எதுவுமே இல்லைங்க. 100க்கு அதிபதி முன்னாடி எதுவுமே இல்லை. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறாரு. அவர் பார்க்கவே இல்லை. அந்த 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 அவனுடைய வேலைக்காரன் வீட்டில் இருக்கான், அவனை பார்க்கவே இல்லை. ஆனால் கண்டு விசுவாசிக்காமல், காணாமல் ஒரு காரியத்தை அவன் விசுவாசிக்கிறான். ஹல்லேலூயா. எப்படி விசுவாசித்தான்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான், காணாமல் விசுவாசித்தான், உடனே அங்கே சுகமானது. ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து கிரேட் ஃபெய்த் என்று சொல்கிறார். பாருங்க, மத்தேயு 17ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். ஆமா. அதற்கு இயேசு, உங்கள் விசுவாசத்தினாலேதான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று
சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நம்ம இந்த மாதத்தில் செய்ய வேண்டியது என்ன? ஜெபம் ஒரு பக்கம் பண்ணின்னு இருக்கோம், ஆனால் ஜெபத்தில் என்ன, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நம்ப வேண்டும். கர்த்தர் இந்த இடத்துல அந்த வசனத்தில் என்ன சொல்றாரு? நீங்கள் ஜெபித்தாலே மலையை பெயர்த்து போ என்று சொன்னாலே மலை பெயர்ந்து போய்விடுன்றார். அப்போ உங்களுக்கே அந்த வார்த்தையை செயல்பட உங்களிடத்தில் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அல்லேலூயா. ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், முடிஞ்சு 6 மாசமா கேட்டோம், முடிஞ்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் வார்த்தையை நம்புன்றார். அல்லேலூயா. நீ ஜெபிச்சு ஜெபிச்சு கேட்ட, ரைட், அந்த பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த 7ஆவது மாதத்தில் என் வார்த்தையை நம்புன்றார். நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தேன்னா, ஒரு வார்த்தையை கொடுத்தேன்னா அதை நிறைவேற்றுவேன்றார். அல்லேலூயா. அந்த வார்த்தை உன் நாவிலே இருக்குன்றார். அல்லேலூயா. உன் நாவிலே இருக்கு, அதை அறிக்கை செய், மலையை பெயர்த்து போ என்று சொன்னால் அது போய்விடும் என்று. ஷாபா ராதாரா கபா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த வார்த்தை உன் நாவில் இருக்கிறது. He has given it in your heart, in your mouth, in your tongue. நீ உச்சரிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் பேசுவதாய் அந்த வார்த்தை புறப்பட்டு செல்லும் என்கிறார். ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு விளக்க பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொண்டு நடக்க. அடுத்து இன்னொரு வசனம் பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். இந்த தேகத்தில் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:7. அதானா? 5:7 தானா? சரி, ஓகே, ரைட். 8 வாசிக்கிட்டா? 8 வாசிங்க. நாம் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாய் விரும்புகிறோம். சரி, ஓகே. வசனம் நான் ஒருவேளை மாற்றி எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டு விசுவாசிப்பதுடன் காணாமல் விசுவாசிப்பதே என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்டு விசுவாசிப்பதுடன் காணாமல் விசுவாசிக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. இருங்க, நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். யா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் சரியாக தான் சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். We live by faith, not by sight. ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தினாலே, ஹல்லேலூயா, கர்த்தருக்குள் இருக்கிறோம். நம் பார்வை கண்டு விசுவாசிக்காமல் காணாமல் விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இங்கே விரும்புகிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:7 ஆங்கில புத்தகத்தில் வேதத்தில் இருக்கிறது. தமிழில் ஒரு காணாமல் போச்சான்னு தெரியல எனக்கு, ஆனால் இருக்கிறது. ஓகே, ரைட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, கர்த்தர் சொல்வது இதுதான் இந்த இடத்துல. சரி, விட்டுருங்க, பரவாயில்ல. நீங்கள் வேதத்தை நீங்கள் என்ன பாருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பரவாயில்ல, விட்டுறலாம். விட்டுருங்க. மெசேஜ் செய்தி இதுதான். என்ன? கண்டு விசுவாசிக்கிறத காணாமல் விசுவாசி. அந்த மனிதன் ரோமன், அந்த 100க்கு அதிபதி, காணாமல் ஒரு காரியத்தை விசுவாசித்தால் எப்படி என்று பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் போட்டிங்களா? ரைட்டு, பாருங்கள். நம்ம இங்கிலீஷில் கரெக்டாக, தமிழில் வரமாட்டேங்குது. ஓகே, பரவாயில்ல, விடுங்க. அப்போ பாருங்கள், காணாமல் விசுவாசிக்க வேண்டும் என்று அவன் அந்த வேலைக்காரன் சொஸ்தமாய் விடுவான் என்று நினைத்தான். இப்பொழுது படிங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 8:10. இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேலில் நான் இந்த மாதிரி ஒரு
அதாவது என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஜனங்கள் கிறிஸ்தவர்கள், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் சர்ச்சுக்கு போகிறவங்க, பைபிளை படிக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க, இவங்க மத்தியில் கூட இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் பார்க்கலன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. யாரை பார்த்து? இந்த ரோம செஞ்சுரியனை பார்த்து. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை அவன் அப்படியே விசுவாசித்தான், அவன் அந்த அதிகாரத்தை விசுவாசித்தான், ஆண்டவரிடத்தில் ஓடி வந்தான். இதை பார்த்தோன்னா ஆண்டவருக்கு யாரு பண்ணி என்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அதை தான் அவரை பார்த்து சொல்றார், கிரேட் ஃபேத், பெரிதான விசுவாசம் உனக்குள்ளே இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லணும்? உனக்குள்ளே பெரிய விசுவாசம், கிரேட் ஃபெய்த் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீ கேட்டுனே இருந்த, இப்போ நீ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்ட? நான் உனக்கு கொடுத்த வார்த்தை வசனத்தை அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிட்ட. உன் வாழ்க்கையில் அறிக்கை செய். நம்மளை பார்த்து இருக்கவங்க, சுற்றி இருக்கவங்க என்ன செய்வாங்க? இவங்க என்ன ஜெபம் பண்ணாமல் வசனத்தை அறிக்கை செய்கிறாங்க, இவங்க என்ன வசனத்தை அறிக்கை செய்யுங்க, ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது தானே, ஏன் அறிக்கை செய்கிறாங்கன்னு. ஆண்டவரிடத்தில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது ஞாபகப்படுத்துறீங்க, ஆண்டவரே நீங்க இதுக்கு சொன்னீங்களே, வேதத்தில் இதை சொன்னீங்களே, இதை செய்யுங்க, இதை சொன்னீங்களே. அப்போ ஆண்டவர் செய்துதான் ஆகும், செய்வார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் வார்த்தையாய் இருக்கிறார், அவரே வார்த்தையாய் இருக்கிறார். அந்த வார்த்தையை அவரால் நிறைவேற்றி போகாமல் இருக்க முடியாது. அதனால் ஆண்டவர் இந்த மாதத்திலிருந்து நீ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. கர்த்தர் உன் நாவிலே அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நீ உச்சரித்தால், நீ ப்ரொக்ளைம் பண்ணா, நீ டிக்ளேர் பண்ணா எல்லாம் கூடும் என்பதை ஆண்டவர் உனக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது இதுதான், கிரேட் ஃபெய்த். அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறார் ஆண்டவர். கர்த்தரை நீ விசுவாசம், காணாமல் விசுவாசம். அதே நேரத்தில் அந்த மனிதன் சுகமானான். அதே 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 8:13. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக மத்தேயு 8:13. அதே அதிகாரத்துல. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். நீ விசுவாசத்தபடியே, நீ என்ன விசுவாசித்தியோ அதன்படி ஆகும். ஹல்லேலூயா. வாட் யூ பிலீவ். நம்ம என்ன ஜெபத்துல கேட்குறோன்றது வேற, ரைட்டா? நம்ம நிறைய விஷயங்களை கேட்டிருப்போம் ஜெபத்துல, ரைட்டா? ஏராளமாக கேட்டிருக்கோம், கரெக்டாக? ஏராளமாக கேட்டிருக்கோம். ஆனால் அதை கர்த்தர் கொடுப்பார் என்று, கொடுத்து விட்டார் என்று விசுவாசித்து வார்த்தை மூலம் அறிக்கை செய்தால் கர்த்தர் என்ன சொல்றார்? வீட்டுக்கு கிளம்பு, எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுன்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் நம்ம கிட்ட சொல்றாரு, கோ அண்ட் இட் ஷால் பி டன், இட் வில் பி டன் என்று ஆண்டவர் சொல்ல, அதே நேரத்தில் அந்த 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 பணியாளர், அந்த மனிதன் சுகம் பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் சொன்ன நேரத்திலே. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொன்ன நேரமும் அந்த ரோம மனிதன் விசுவாசித்த நேரமும் சுகமான நேரமும் எல்லாம் ஒன்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்ட நேரமும் அந்த மனிதன் விசுவாசித்த நேரமும் சுகமான நேரம் எல்லாம் ஒன்று. அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறார். நீ 1000 விஷயங்களை கேட்டிருக்கலாம், 1000 விஷயங்களை விரும்பலாம், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. அது உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அதை டிக்ளேர் பண்ணு. உன் வாழ்க்கையில ஆண்டவர் செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் செய்திருக்கிறார். டிக்ளேர் வித் ஃபெய்த், விசுவாசத்தில் அறிக்கை செய். அதுதான் கடைசியாக அந்த 13ஆம் வசனம், நீ போ, நீ விசுவாசத்தின்படியே, உன் விசுவாசத்தின்படியே அது ஆக கடவுது என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காட்சியை நான் உங்க முன்னாடி கொடுக்கலான்னு விரும்புகிறேன். இன்னொரு ரோம அதிகாரி. ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் போனீங்க அப்படின்னா, அங்கே ஒரு ரோம அதிகாரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பிறகு ஒரு காட்சியை காண்கிறார்கள். அந்த சிலுவையில் அறைந்த பிறகு அந்த ரோம அதிகாரி பார்க்கிறான்,
பார்க்கிறான், உள்ள பயங்கரமான நில நடுக்கம், அங்கே எல்லாமே இடிந்து விழுகிற இருளாகி இருக்கிறது. அங்கே நடந்த காட்சியை பார்த்து ஒரு அறிக்கையை செய்கிறான். என்ன அறிக்கை செய்கிறான்? 15:39. அவருக்கு எதிரே நின்று 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். மெய்யாகவே இந்த மனுஷன் தேவ குமாரன் என்று அந்த 100க்கு அதிபதி ரோம மனிதன் அங்கே அவன் அறிக்கை செய்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் சிலுவையின் காட்சியை என்ன சொல்றாரு தெரியுங்களா? சிலுவை காட்சியை நீ பார்த்த பிறகு கூட, சிலுவையை நீ விசுவாசித்த பிறகு கூட, உங்கள் வீட்டில் ஸ்டிக்கராக சிலுவையை ஒட்டி வைத்த பிறகு கூட நீ என்னை விசுவாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். அப்போ அந்த சிலுவையை பார்த்தும் பொழுது ஒரு ரோம அதிகாரி, கடவுளை பற்றி அறியாத மனிதன், அவன் விசுவாசிக்கிறாங்க கர்த்தருடைய தேவகுமாரன் என்று. நீங்களும் நானும் விசுவாசிக்காமல் போனால் நமக்கு ஐயோ. கர்த்தரை விசுவாசி. சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் என்னை விடுவிப்பார். அவர் வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னை விடுவிப்பார். நான் அறிக்கை செய்கிறேன், எல்லாமே என் வாழ்க்கையில் வெற்றியாக நடக்கும், கர்த்தரின் வார்த்தை பிரகாரம் எல்லாம் முடியும் என்று அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் இருந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே. தேவரீர் அப்பா, நம்முடைய வார்த்தை மூலம் எங்களுக்கு அப்பா அடுத்தபடியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிதான விசுவாசம் உனக்குள்ளே இருக்கிறதா என்று எங்களை பார்த்து கேட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. பெரிதான விசுவாசம் அந்த ரோமனுக்கு, அந்த 100 அதிபதிக்கு இருந்த விசுவாசம் உனக்குள்ளே இருக்கிறதா? சிலுவையை பார்க்கிறாய், வேதத்தை படிக்கிறாய், சபைக்கு வருகிறாய், ஜெபம் செய்கிறாய், ஆனால் அந்த பெரிதான விசுவாசம் உனக்குள்ளே இருக்கிறதா என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். உனக்குள்ளே அந்த அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன், உன் நாவிலே அந்த அதிகாரத்தை, வார்த்தையின் அதிகாரத்தை உனக்குள்ளே கொடுத்திருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அதை நீ பயன்படுத்து, அதிகாரத்தை பயன்படுத்து, வார்த்தையின் அதிகாரத்தை பயன்படுத்து. கர்த்தர் சொன்னால் அது எதுவும் மாறாது, அதன்படியே நடக்கும். கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேறியே தரும். நீ விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தின் அதே நிமிஷம், அதே நேரம் அது நடந்து முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் பரலோகத்திலிருந்து கட்டளையிடுவார். நீ விசுவாசித்தால், இன்றைக்கு நீ விசுவாசித்தால், வார்த்தையை விசுவாசித்தால், ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அதிகாரத்தை உனக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறார். அவரை நீ விசுவாசி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் வழி நடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் உடைய வார்த்தை மூலம் எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரே, தேங்க்யூ லார்ட். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விசுவாசத்தின் அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆக, அடுத்த கட்டத்திற்கு செல்ல நீர் கிருபை தாங்க. இன்னும் முட்டி போட்டு அழுது ஜெபிக்கிறவர்களாய் இல்லாதபடி என் தேவன் விசுவாச அறிக்கை செய்து பெற்றுக்கொள்கிறவர்களாக நாங்கள் மாற நீர் கிருபை தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்து விட்டார், வார்த்தையை நான் நம்புவேன், வார்த்தையை நான் பற்றி கொண்டு நடப்பேன் என்று. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, எங்கள் அன்பான தேவா, நன்றி ஆண்டவரே என்று நாங்கள் கூறுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வழிநடத்தி பலப்படுத்துங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க தேவரே. எங்களை நீர் இந்த வாரம் முழுதும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீரே எங்களுக்கு எல்லாவற்றையும் மாற்றி கொடுங்க. உடைய வார்த்தையை நாங்கள் 100க்கு 100 நம்புகிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் பரலோகத்தில் தேவரீர் எங்களை பார்த்து பெரிதான விசுவாசம் உனக்கு என்று நீங்கள் சொல்லபடியாக நாங்கள் மாற நீர் கிருபை தாங்க. வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம்முடன் இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.